ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து இது ஏர்லி ஒன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதை கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக சேர்ந்து எப்பவுமே வருஷம் பாப்பாவுக்கு வந்து ஹயக்ரீவர் கோயிலுக்கு போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பித்ததுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ஸ்டடீஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவள் வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தாள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ்லேருந்து நல்ல ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டா. அண்ட் இன்னும் அவள் வந்து 9th 10thலாம் இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போனால் அது நல்லதாக தான் நடக்கும். இப்போ இருக்கிறத விட ஆக்சுவலி நான் அவளுடைய க்ரோத் பார்த்துருக்கேன் வருஷம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் அவளுடைய க்ரோத், அவளுடைய ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வருஷத்தை விட இந்த வருஷம் அவள் நல்லா படிக்கணும். அண்ட் 10th வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இல்லையா, ஸோ அதுக்காக இன்றைக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் இந்த சாரீ தான் வந்து கோயிலுக்கு வேர் பண்ண போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து சாரீ ஆல்ரெடி அயர்ன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாரீ தான் நான் வேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இது போட போகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு வேறு ட்ரெஸ் போட போகிறேன். போட்டுட்டு அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ரூம் அங்கே புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் ஆகிட்டு ஈவினிங் தான் போக போகிறோம். 4 o'clock தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. நான் இப்போ போய் கிளம்பணும். ஏன்னா இங்கேருந்து ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா 4 hours ட்ராவல் இல்லையா, அதனால் நான் போயிட்டு கிளம்பி வந்து அவங்களை வெயிட் பண்ணுறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக் தான் போட போகிறேன். நம்மளுடைய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு, பொல்யூஷனு, சன்னோட யூவி ரேஸ் இதனால் நம்மளுடைய ஸ்கின்னே டேன் ஆகிடுது. நம்மளுடைய நேச்சுரல் க்ளோவே போயிடுது. இதுக்கு ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரலான சொல்யூஷனோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி பர்சனலாக யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட உப்டன் D10 ஃபேஸ் பேக். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் குட்னஸ் ஆஃப் டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இதில் இருக்கிற டர்மரிக் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக க்ளோவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற சாஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாச்சுலாவோட கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக எடுத்து அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி. நம்ம எந்த வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணவே வேணாம். நம்ம இருக்கிற ரன்னிங் வாலில் ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes கழிச்சு அழகாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா டேன் ஃப்ரீ ஸ்கின்னாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம எடுத்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரியலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. இந்த பேக் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஜஸ்ட் 15 to 20 minutes கழிச்சு நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்க ரிசல்ட்டு. மாமா எர்த்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நாளுக்கு நாள் நமக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் ரொம்ப இனோவேட்டிவாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் கொடுக்கறதுனால நமக்கு என்ஜாயபிளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மாமா எர்த்தோட விட்டமின் C டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இதில் SPF 50 இருக்கிறதுனால நமக்கு சன் ப்ரொடெக்ஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதோட டெக்ஸ்சரும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். வாவ், என்னோடய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி செம்ம பிரைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் மாமா எர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது. அண்ட் நீங்கள் மாமா எர்த் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரிந்த கோடை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, லைக் Amazon, Flipkart, Nykaa and Purple. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். நான் சூப்பராக கிளம்பிட்டேன். என்னோடய சாரீ எப்படிங்க இருக்குது? நல்லா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் போட்டு பார்த்து. நான் ஜாஸ்தியெலாம் ஒயிட்லாம் எடுக்கவே மாட்டேன். அண்ட் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போடும்போது நல்ல ஒரு டிவைன் ஃபீல் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையிலே ட்ரெஸ் கூட மூட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது உண்மை தான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒயிட்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஒயிட் ட்ரெஸ் போடுவேன். பொதுவாக ஒயிட் ட்ரெஸ் ஏன் அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைப்பட்டு அகெயின் அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா, இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டேக் கேர் பண்ணணும். அதனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கா சாரி? சூப்பராக இருக்குது. நல்லா டிசைன்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது இந்த ப்ளவுஸு. அப்படி அதாவது இப்போல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது தான், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுக்கறது தான் சாரியோட ட்ரெண்டு. ஸோ அதனால் இந்த நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, கிளம்பலாமா?
கீழே போய் அக்ஷய பாப்பா கிளம்பிட்டாலான்னு தெரியல, பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஆமா, இப்போ நீ இன்னும் சாரி எடுத்து வச்சிருக்க, அதை எப்போ போடுவேன்? ஈவினிங் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புவோம். கோவில் போறதுக்கு அப்படி ஒரு சாரி. இது வந்து ரன்னிங்க்கு ஒரு கேஷுவல் சாரி. ஆமா, கேஷுவல் சாரி. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அதே சமயத்துல பார்க்கவும் நல்ல எலிகென்ட்டா இருக்கும். ஓகே. இதோட டீடைல் தான் இன்ஸ்டால நான் ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே. எல்லாரும் பக்காவாக கிளம்பிட்டாங்க. எல்லாரும் சொன்ன டைமுக்கு கிளம்பியிருக்காங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ மணி 8 ஆகுது. இங்கேருந்து பாண்டிச்சேரி எங்களுக்கு 3 ஹவர்ஸ் ட்ராவலு. வேலையாக வந்து பஞ்சவடி ஆஞ்சநேயரை பார்க்கணும். இங்கேருந்து 3 ஹவர்ஸ் ட்ராவல்னால் 11 மணிக்கு அங்கே ரீச் ஆகும்னு பிளான் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரீச் ஆயிடுவோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் காலையிலே செஞ்சுட்டாங்க. வீட்லேயே எல்லோரும் சாப்பிட்டாங்க. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சாங்க எல்லோரும். அதனால தான் இப்போ டைம் கரெக்டாக இருக்குது. பஞ்சவடி ஆஞ்சநேயர் 11 மணிக்கு பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஹைகிரேவர் கோவிலுக்கு போகிறதா இருந்துச்சு. ஆனால் பிளான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நான் அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். அக்ஷயாவுக்கு ரொம்ப லக்கு என்னென்னா இந்த மாதத்துலேயே 2 தடவை வந்து பஞ்சவடி ஆஞ்சநேயர் பார்க்குறாங்க. ஸ்கூல் ட்ரிப் போனப்போ பஞ்சவடி ஆஞ்சநேயர், மணக்குளூர் விநாயகர், அப்புறம் பீச்லாம் கூட்டிகிட்டு போனதாக அக்ஷயா சொன்னாங்க. அன்னைக்கு கூட்டமாக இருந்துச்சா? நாங்கள் பாண்டிச்சேரி ட்ரிப்பு இங்கே வந்து இதான் ஃபஸ்ட்டு பிளேஸு நாங்கள் விசிட் பண்ணது. அப்போ வந்து பிரசாத்துக்கு வந்து அப்போ கூட்டமாலாம் இல்லை, இதே மாதிரி தான் கூட்டமாக காலியாக தான் இருந்துச்சு. பிரசாதம் வந்து பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கலா? இப்போ வந்து பொங்கலாக பிடிச்சாங்க மட்டும். பொங்கல் தான் எப்போவுமே இங்கே பொங்கல் தான். நானும் என் ஒய்ஃபும் அடிக்கடி வந்து பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு வந்திருக்கோன்றதுனால எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வெண்பொங்கல் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே வெண்பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கொடுத்த பொங்கலும் என்னோடய ஒய்ஃபு கொடுத்த பொங்கலும் வந்து மற்றவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஏன்னா 2 பேரும் வந்து கார்பு எடுக்க மாட்டோம், டயட்டில் இருக்குங்கிறதுனால. நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக 11 மணிக்கு ரீச் ஆனதுனால சூப்பராக சாமி தரிசனம் கிடச்சிது. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆனாலும் ஹரிபரியாக இருக்கும், அவசரமாக சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் பர்ஃபெக்டாக வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ மணி 12:30 ஆகிடுச்சு. 2 மணிக்கு தான் செக்இன்ன்றதுனால இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்குது. அதனால் நம்ம போய் லஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி ரோட்டில் மீனாட்சின்னு ஒரு ஹோட்டல், வெஜ் ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் முக்கியமாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு டயட்டுக்கு ஏற்ற மாதிரி டிக்காலாம் கிடச்சிது, பன்னீர் டிக்காலாம். டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். வெஜ்ஜு பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி சைனீஸ், அப்புறம் நம்ம சவுத் இண்டியன் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 மணிக்கு தான் செக்இன்னு. ஸோ நாங்கள் எடுத்த ப்ரைவேட் 3 பெட்ரூம் ஸ்விம்மிங் பூல் வில்லா தனியாக நமக்குன்னே இந்த பில்டிங் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ரீச் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட் வில்லா மாதிரி, செப்பரேட் ரூம்ஸ்லாம் கிடையாது. இது ஒரே வில்லா, ப்ரைவேட் வில்லா 3 பெட்ரூமோடு இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே, இது கோட்டக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் புக் பண்ணோம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி, அண்ட் ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்குது பிளேஸு. இது வந்து மெயின்லேயே இருக்குது, சிட்டிலேயே இருக்குது. சிட்டிலேருந்து ஒரு 5 minutes ட்ராவல், அவ்வளோதான். பக்கம் தான் எல்லாமே. ஆமாம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாமே, போகலாமே. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, இன்னும் இப்போ தான் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தாலும் இன்னும் அரேஞ்ச் பண்ணல அவங்க ரூம்ஸு. மேடம் வந்து டயர்டில் அவங்க உட்காந்துருக்காங்க. அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். நம்ம இதை தான் எடுத்துக்க போகிறோம்ல. ஆமாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம ரூமு. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து இந்த சைடு வந்து இந்த டைனிங் ஏரியா சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து மேடம் இறங்கிட்டாங்க. ஜாலியா? வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சைஸா? ஆமாம், ஸ்மால் சைஸ் தான். கீழே பார்த்தா அதே சைஸ் தான் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் பெரிய ரூமு. ஓ, இதில் தான் எல்லாருமே ஆக்குபை பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக பிளானில் வந்து ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு ஈவினிங் தான் ஹயக்ரீவர் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து வியாழக்கிழமை ஹயக்ரீவர் டெம்பிள் போனால் ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நாளைக்கு தான் வியாழக்கிழமை. சரி ஓகே, எப்பயுமே இது நடக்காது, இன்றைக்கி அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதனால நம்ம வந்து நாளைக்கே போகலாம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மணக்குள விநாயகர் கோயில், இங்கே இருக்கிற பீச் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் பசங்களுக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும் அண்ட் ஷாப்பிங் அப்படி இங்கே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணாலும் டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ இருக்குது பாண்டிச்சேரியில். நாங்கள் ரெகுலராக வந்தாலும் இங்கே வரப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிற என்ன ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸோ எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி நாங்கள் மதியானம் சாப்பிட்ட ஒரு பிளேஸ் இருக்கே, வேறு லெவல். உண்மையிலே நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபுட் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். அதுவும் வெஜிடேரியன் ஃபுட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், பாண்டி வரவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் மீனாட்சி வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து சாப்பிடணும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக வெஜ்ஜுக்கே போக மாட்டோம், கோவில்ன்றதுனால வெஜ்ஜு அப்படின்றதா. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் கோயில், ஈவினிங் கோயில், நாளைக்கு மார்னிங் கோயில் கண்டினியூஸாக வெஜ் தான் சாப்பிட போகிறோம். சரி ஓகே, ஒரு நல்ல ஃபுட் ஹோட்டலாக போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணேன். என்னன்னா ஒரு புது ரெஸ்டாரண்டாக இருக்கேங்க, அங்கே வண்டியை விடுங்கன்னேன். ஆனால் பார்க்கிங் காரில் போனால் கொஞ்சம் கஷ்டம், டூ வீலரில் போனால் கொஞ்சம் கஷ்டம். டூ வீலர் அங்கேயே பார்க் பண்ணிக்கிறாங்க. பார்க்கிங்கை தவிர ஒரு ஃபுட்டு வந்து வேறு லெவல் ஒர்த்து. அவ்வளோ தூரம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இங்கேருந்து நம்ம ரெசார்ட்லேருந்து 10 நிமிஷம் ஆகுது, அவ்வளோ தூரம் போய் எதுக்கு சாப்பிடணும், இங்கேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு. எனக்கு வந்து அதில் இருக்க மெனுலாம் பார்த்தேன், கூகுள்லேயே மெனுலாம் செக் பண்ணலாம். மெனு செக் பண்ணுறப்போ நல்ல ஒரு சைனீஸ் ஃபுட்டாக இருக்குது. பசங்க எல்லாமே ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குறாங்களா. அண்ட் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா லைக் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். அதனால் நான் என்ன பண்ணேன், எங்க கொஞ்சம் பார்க்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் பார்க்காதீங்க, போயிடலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு வரும்போதே ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நல்ல வேலை நீ நல்ல இடத்துக்கு சொன்னேன், நான் அங்கேயே நியர்பையில் தான் சாப்பிட்ருப்பேன். உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம் சார், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே நல்ல ஃபுட்டு கொடுக்குற அந்த ஹாப்பியஸ்ட் மூடை வேறு எதாலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு. ஆமாம், காலையில் செம்ம டயர்டு. நான் எந்திரிச்சது வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணி. 4:30 மணியிலிருந்து இவருக்கு நான் தான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். இவர் பாவம் நான் தூங்கினேன்னா அவருக்கு எங்கே தூக்கம் வந்துட போதும்ட்டு அப்படியே தூங்காமல் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 hour எனக்கு கொஞ்சம் நேப் கிடச்சிது அப்படின்னா அழகாக நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் எங்கேயாவது வெளில போகலாம். நம்ம வெளியில் போகலாம். ஓகே. 3 hours later. கிளம்பலாமா? இப்போ வந்து டைம் வந்து 6:45. மணக்குள விநாயகர் கோயில் போயிடலாம். அங்கேருந்து அப்படியே பாண்டி பீச் போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சரி, ரூம் வந்துடலாம். இப்போதைக்கு இதான் வீடு. ஆமாம், நல்லா இருக்கு இந்த ஆக்சுவலி. என்ன ஹேர் ஸ்டைல் இது? பாம்பு ஹேர் ஸ்டைலா? எங்க மற்றவங்களாம் எங்க ஏறுங்க, பின்னாடி ஏறுறவங்களாம் முதல்ல ஏறுங்க. நீயும் நியூ ஹேர் ஸ்டைலா? என்ன இது, நீ அம்மா ஒரே மாதிரி? அம்மா போட்டுட்டு நல்லா இருக்கா கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி அப்படியே நான் சொல்லுவேன்ல, முன்னாடி விரிச்சு போட நல்லா இருக்கும், ஆனால் சிக்காகும். அதனால அம்மா புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, லூசா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளாட் மாதிரி இனிமே தப்பலாம். சூப்பர் சூப்பர். அதனால் எனக்கும் போட்டு விட சொல்லி. சரி, ஓப்பன் ஆகலையா? பண்ணிட்டேனே. கோயில் வந்துருச்சாங்க. 300 meters 2 minutes பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், பின்னாடி அவங்க ஒரு கார் ஓட்டுறாங்க. நம்ம இப்போ மணக்குளர் விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. தேங்காய் உடைச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தேங்காய் இப்படி தான் உடைக்கணும்னு சொல்லி நான் டெமோலாம் காமிச்சேன். பட் என்னோடய அனைத்து ராஜதந்திரமும் வீணாகிடுச்சு, ஏன்னா அவங்க அடித்தது உடையவே இல்லை. சரி, ஃபைனலாக நம்ம ஒரு செதற விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பஞ்சவடி ஆஞ்சநேயர்லேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. ரொம்ப நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டோம், நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ மணக்குளர் விநாயகர் கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் போய் நின்று ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டோம். பொதுவாக கூட்டமாக இருந்தால் டக்குன்னு வெளியில் வந்துடுவோம், பட் இங்கே ரொம்ப நேரம் நல்லா அழகாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினாக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீச் இருக்குது. பீச்சை முடித்த உடனே ஆப்போசிட்லேயே இந்த மால் இருக்குது. இந்த மால்குள்ளே வந்துட்டிங்கன்னா
குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பெரியவங்களுக்கு டீ, காஃபியாக இருக்கட்டும், டிஃபன்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும். இங்கே வந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்களும் ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே வந்து நல்லா டைம் பண்ணி என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுறத விட எங்கள் அம்மா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வருஷம் முழுக்க வீட்டிலே இருக்காங்க. வெளியில் வர்றதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை விட முந்திக்கிட்டு ஆள் நான் வரேன் அப்படின்னு கை தூக்குவாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. காலையில் 4:30 மணிலேருந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். மதியம் தூங்கலான்னு நினச்சோம், ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா முடியல. எல்லோரும் அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டே டைம் போயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் மசாஜ் பண்ணோம் பெரியவங்களாம். குழந்தைங்களாம் வந்து ஃபிஷ் பால்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. கார் ஓட்டு ரியா, கார் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, 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 ஓட்டு. வாவ், சூப்பர். நீ ஓட்டு, நீ ஓட்டு 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 ஓட்டு. ஓட்டு ஓட்டு ட்ரு ஓட்டு, ட்ரு ஓட்டு. உனக்கு இது என்ன பொம்மைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இது பொம்மைக்காரன். இது இவர் லெஃப்ட் திருப்பி விடுறதா? The next day. 2ஆம் நாள் காலை 8 மணி. எல்லோரும் எந்திரிச்சு டைரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. ஆக்சுவலாக பிளானில் இன்றைக்கும் ஒரு சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஹைகிரிவர் கோயில் போகிறதா இருந்துச்சு. பட் ஆனால் நைட் எல்லோரும் ரோமிங் பண்ணது, அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் நைட்லலாம் விளையாண்டது, இப்போ காலையில் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டதில் எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் நம்ம எப்படியும் செக்இன் வந்து 12 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். சரி, செக் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் அங்கேருந்து 1 ஹவர் வந்து ஹைகிரிவர் கோவில், அப்புறம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு செக் அவுட் பண்ணிகிட்டே கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 மணிக்கு வந்து லஞ்சுக்கு போயிட்டோம். சேம் நேற்று சாப்பிட்டு அதே ஹோட்டலில் போய் சாப்பிட்றலாம். ஏன்னா ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததுனால அங்கேயே போய் சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் இப்போ ஹைகிரிவர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போக வேண்டியதான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். மீனாட்சியில் சாப்பிட்டோம். இன்றைக்கும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக சாப்பிட்டுட்டு இங்கே போர்டில் தெரியுது பாருங்கள், திருவந்திபுரம். இங்கே தான் வந்து நம்மளோட ஹைகிரிவர் கோயில் இருக்குது. இது வந்து கடலூர் மாவட்டத்தில் திருவந்திபுரங்கிற ஊரில் தான் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். நான் இதோட டீட்டெயிலாம் ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலுமே சொல்கிறேன். இந்த கோவில் வந்து படிப்புக்கு, திருமணத்துக்கு, அப்புறம் கடன் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா வகையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். முக்கியமாக படிப்புக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி நாங்கள் போகும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொன்னார், நான் வந்து கேரன்ஸ் கார் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த காரை நான் என்னோடய ரிவ்யூ பார்த்துட்டு அவரும் கார் வாங்கினதாக சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம சொல்கிறத வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையே சொல்கிறேன், நீங்கள் அக்ஷயா வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ நம்ம குழந்தைங்க வந்து யாராவது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்க, படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா இங்கே கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக வந்து அவங்க நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. நீங்கள் அங்கே வந்து மனம் உருகி நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டால் போதும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துடும். இங்கே இது வந்து ப்ரொசீஜராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டு புத்தகம், பேனா, ஏலக்காய் மாலை, தேன், கற்கண்டு, திராட்சை, இதை வந்து நீங்கள் சுவாமிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சாமிகிட்ட வச்சு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த தேனை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பேனா, நோட்டை வந்து சாமிகிட்ட வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து அங்கே ஹைகிரிவரோட ஸ்லோகம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு 3 தடவை எழுதிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவா ஆகணும், நீங்கள் படிப்பில் என்ன சாதிக்கணுங்கிறத வந்து அந்த நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் வீட்டில் போய்ட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட பீரோவில் கூட வச்சுக்கலாம். சாமியை கும்பிட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா தேவநாத சுவாமி இருப்பார், பெருமாள் சுவாமி. நீங்கள் கீழ் வழியாக வந்தீங்கன்னா பெருமாளை பார்த்துட்டு மேலே வந்து ஹைகிரிவரும் பார்க்கலாம், இல்லை ஹைகிரிவரை பார்த்துட்டு பெருமாளை எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கோவில் சூப்பராக புதுப்பிச்சிருக்காங்க. கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
இன்றைக்கி டேவும் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சோம். நினச்சத விட கம்மியான கூட்டம். ரொம்ப பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம் நல்லா சாமியை கும்பிட்டோம். இதே மன நிறைவோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு யாராவது இந்த கோவிலுக்கு வரணும், எப்படி வரணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, இந்த கோவிலோட அட்ரஸ் லொக்கேஷன்லாம் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி நீங்களும் நல்ல லைஃப்பில் சூப்பராக வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.